ஹலோ வியூவர்ஸ், நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற தலைப்பு வந்து பார்த்தீங்கன்னா சார்ட். சார்ட் அப்படின்றது ஒரு பை சார்ட் மாதிரி கொடுப்பாங்க. ஒரு வட்டமாக போட்டு வட்டமாவோ இல்லை சதுரமா அப்படின்னு சொல்லிட்டு பாக்ஸ் எல்லாம் கொடுத்து என்ன பண்ணுவோம், அதில் விடுபட்ட எண்ணை நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இது இன்னைக்கு பார்க்க போகிற முதல் கணக்கு வந்து ஒரு வட்டம் கொடுத்துருக்காங்க. வட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 1 6 1 6 21 67 183 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே கொஸ்டின் மார்க் கொடுத்துருக்காங்க. ஸோ அங்கே என்ன எண் வரும் அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னா 1 1 எடுத்துக்கிறோம். 1 என்ன பண்ணுறோம், 2ஆல் பெருக்கி 1 2ஆல் பெருக்கினா என்ன வரும், 2 ப்ளஸ் அதோட 2 ஸ்கொயர் பண்ணி கூட்டுறோம். அப்போ என்ன வரும்னா 2 ஸ்கொயர் பண்ணி 4 கூட்டினா 6. அதேமாதிரி 6 2ஆல் பெருக்கணும். 6 2ஆல் பெருக்குனா 12. அதோட பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறோம், நம்ம 3 ஸ்கொயர் பண்ணணும். இப்போ இங்கே எப்படி 2 ஸ்கொயர் பண்ணால் 4 வந்தது, 3 ஸ்கொயர் பண்ணால் 9. அப்போ கூட்டினீங்கன்னா உங்களுக்கு 21 வரும். அதேமாதிரி இப்போ இந்த 21 2ஆல் பெருக்கி என்ன பண்ணணும், நம்ம 4 ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும், நமக்கு 5 ஸ்கொயர் பண்ணு. ஏன்னா பகா எண்கள் மட்டும் எடுத்துக்கிறாங்க இங்கே. ஸோ 5 ஸ்கொயர் பண்ணு, ஒற்றைப்படை எண்கள். அடுத்தது பாருங்கள், இந்த 21 2ஆல் பெருக்கி இந்த பகா எண்கள் மட்டும் எடுத்துக்கிறாங்க. இந்த பாருங்கள், 21 2ஆல் பெருக்கி 5 ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும், 42. 42 25 கூட்டும்போது 67. அதேமாதிரி 67 இருக்குல்லையே, அதை 2ஆல் பெருக்குன்னா என்ன வரும், 134. அந்த 134 7 ஸ்கொயர் கூட்டுறோம். அதே மாதிரி 183 2ஆல் பெருக்கிறோம், 366. அதோட 11 ஸ்கொயர் பண்ண 121. ரெண்டுத்தையும் கூட 487. ஸோ ஆன்சர் வந்து 487. ஸோ பி ஆப்ஷன். அடுத்த கணக்கு பாருங்கள், ரெண்டாவது கணக்கு. இதுவும் அதே பை சார்ட் பேஸ் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல கொஸ்டின் மார்க் எடுக்க அந்த நம்பர் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணோன்னா 2 2ஆல் பெருக்கி அதுலேருந்து 1 கழிச்சிடும். சரிங்களா, 2 2ஆல் பெருக்கி என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 கழிச்சிட்டா 3. 3 என்ன பண்ணுறோம், 3 3ஆல் பெருக்கி 2 கழிக்கிறோம். 3 3ஆல் பெருக்கி என்ன பண்ணுறோம், இங்கே பாருங்கள், 3 வந்து என்ன பண்ணுறாங்க, ஸோ 3 7 அப்படின்னு இருக்கு இல்லையா. ஸோ 3 என்ன பண்ணுறாங்க, 2ஆல் பெருக்கி என்ன பண்ணுறாங்க, 1 கூட்டுறாங்க. அடுத்து 7 2ஆல் பெருக்கி 2 கழிக்கிறாங்க. அப்புறம் 12 2ஆல் பெருக்கி என்ன பண்ணுறாங்க, 2 கூட்டு, அதாவது 2 கூட்டுறாங்க 2 கழிக்கிறாங்க. அந்த மாதிரி. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 26 2ஆல் பெருக்கி என்ன பண்ணுறாங்க, அடுத்து என்ன பண்ணுறாங்க, 3 வந்து கழிக்கிறாங்க. ஸோ ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு விடை வந்து சி ஆப்ஷன். கொஸ்டின் மறுபடியும் பாருங்கள், என்ன பண்ணியிருக்காங்கன்னா 2 2ஆல் பெருக்கிறோம், ஸோ 1 கழிக்கிறோம், அப்போ 3. ஓகேங்களா. அதே மாதிரி 3 2ஆல் பெருக்கிறோம், என்ன பண்ணுறோம், 1 கூட்டுறோம். சரிங்களா. அடுத்தது ஃபஸ்ட்டு 1 கழிக்கிறோம், அப்புறம் மறுபடியும் பெருக்கி என்ன பண்ணுறோம், 2 கூட்டுறோம். சரி 1 கூட்டுறோம். அப்புறம் மறுபடியும் என்ன பண்ணுறோம், 7 என்ன பண்ணுறோம், மறுபடியும் 2ஆல் பெருக்கிறோம். சரிங்களா. 14 2 கழிக்கிறோம். அப்புறம் என்ன பண்ணுறோம், 12 என்ன பண்ணுறோம், 2ஆல் பெருக்கி 2 கூட்டுறோம். சரிங்களா. 24 24 2 கூட 26. அப்போ 26 என்ன பண்ணோம், 2ஆல் பெருக்கி என்ன பண்ணோம், நம்ம 3 கழிக்கணும், கூட்டக்கூடாது, கழிக்கணும், அப்புறம் தான் கூட்டணும் இல்லைங்களா. முதல்ல கழிச்சுட்டு அப்புறம் கூட்டணும். அப்போ இங்கே கழிக்க வேண்டியது. அப்போ என்ன ஒரு ஆன்சர் நமக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 52. 52 வந்து 3 கழிக்கும் போது நமக்கு 49. சி ஆப்ஷன். அடுத்தது மூன்றாவது கணக்கு பாருங்கள். மூன்றாவது கணக்கு பாருங்கள். ஸோ இதுலேயும் அதே நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த 722 13 ஸ்கொயர் பண்ணி கழிக்கணும். 13 ஸ்கொயர் பண்ணி 169. 169 கழிச்சுன்னா 553. அதேமாதிரி 553 என்ன பண்ணால் அதோட 11 ஸ்கொயர் பண்ணி அதை கழிக்கிறோம். 121 கழிக்கிறோம். 11 ஸ்கொயர் பண்ணால் 121 இல்லையா, அதை கழிச்சோம்னா 452 வருது. அதுக்கு 432 வருது. 432 9 ஸ்கொயர் பண்ணி 81 கழிச்சோம்னா 351. இதுலேருந்து அப்படின்னா 7 ஸ்கொயர் பண்ணி கழிக்கிறோம். 49 கழிச்சோம்னா நமக்கு 302. 302லேருந்து 5 ஸ்கொயர் பண்ண வரும் நமக்கு, எல்லாமே அப்படியே ஒற்றைப்படை எண்கள் வருது. 5 ஸ்கொயர் 25 கழிச்சோம்னா 277. ஸோ ஆப்ஷன் வந்து டி ஆப்ஷன். ஸோ நமக்கு இங்கே விடுபட்டு போயிருக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு வந்து டி ஆப்ஷன் வரும், 277. அடுத்து நம்ம பார்க்க போகிறது நான்காவது கணக்கு பாருங்க, பொருந்தாது தவறானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பகா எண்கள். 37 97 71 67 61 எல்லாமே பகா எண்கள். இதில் 51 மட்டும் தான் பகு எண். ஏன்னா இந்த 51 மட்டும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா 17ஆல் வகுப்படும். 17ஆல் வகுக்கலாம், இல்லை 3ஆல் வகுக்கலாம். வேற எதையுமே வேற எந்த நம்பரால வகுக்க முடியாது. அந்த எண்ணை மட்டும் வகுக்க முடியும். மீதி எல்லாமே பகு எண்கள், பகா எண்கள். சரி, 51 மட்டும் தான் பகு எண். அதனால அது மட்டும் தான் வந்து தவறானதால. அடுத்தது ஐந்தாவது கணக்கு பாருங்க. ஒரு முக்கோணம் கொடுத்துருக்காங்க. அந்த 3 உச்சியில ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க, 8 4 5. இடையில அது சென்டர்ல 32 கொடுத்துறாங்க. ஒன்றும் இல்லை, மூணுத்தையும் பெருக்கி 5ஆல் வகுக்கணும், அவ்வளோதான். 8 5 40. 4 இன்ட்டு 4 40 இன்ட்டு 4 வந்து 160. 165 வகுத்தா 32. அதுவும் 15 50 53 150 150 5ஆல் வகுத்தோம்னா 30. அந்த சென்ட்ரலுக்கு நம்பர் வருது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 7 3 21. 21 இன்ட்டு 5 வந்து 105. 105 5ஆல் வகுத்தோம்னா 21. அப்போ இந்த இடத்துல வந்து 21ன்னு வரணும். ஸோ பி ஆப்ஷன் இஸ் கரெக்ட்.
ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிற கணக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6வது கணக்கு. ஸோ 6வது கணக்கு அப்படின்னு பார்க்கும்போது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாருங்களேன். 25 கொடுத்துருக்காங்க, இங்கே 15 கொடுத்துருக்காங்க, 400 கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ 25யும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க. ஸோ 25 ஸ்கொயர் பண்ணிக்கிறோம், 15 ஸ்கொயர் பண்ணிக்கிறோம். அது ரெண்டுத்தையும் வந்து கழிக்கிறோம். சரிங்களா? 25 15ன்னு கொடுத்துருக்காங்களா, ரெண்டுத்தையும் ஸ்கொயர் பண்ணி கழிக்கிறோம். அதே மாதிரி என்ன பண்ணுறோம், 15 5ன்னு கொடுத்தாங்க. ஸோ அது ரெண்டுத்தையும் ஸ்கொயர் பண்ணி கழிக்கிறோம். 15 ஸ்கொயர் பண்ணி 225, 5 ஸ்கொயர் பண்ணி 25, கழிச்சா 200. அதே மாதிரி 10 ஸ்கொயர் பண்ணுறோம், 5 ஸ்கொயர் பண்ணி கழிச்சுன்னா 75. ஸோ இதுதான் 3வதா கொடுத்துருந்தாங்க. சரிங்களா? இங்கே பாருங்க, 15 ஸ்கொயர் பண்ணிக்கிறோம், 5 ஸ்கொயர் பண்ணினா 200. ஸோ அப்போ அந்த 2வது படம் மட்டும்தான் நமக்கு வந்து அதில் தெரியல. ஸோ அதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 75. சரிங்களா? ஸோ ஆப்ஷன் வந்து சி ஆப்ஷன் 75. அடுத்தது இதே மாதிரி தான் இப்போ 7வது கணக்கு பாருங்க. இப்போ இந்த 3 ஸ்கொயர் பண்ணி 7 ஸ்கொயர் பண்ணி கூட்டுறோம். 3 ஸ்கொயர் பண்ணால் 9, 7 ஸ்கொயர் பண்ணால் 49, கூட்டினா 58, 9 ஸ்கொயர் பண்ணால் 81, 5 ஸ்கொயர் பண்ணால் 25, கூட்டினா 106. அதேமாதிரி 7 ஸ்கொயர் பண்ணால் 49, 9 ஸ்கொயர் பண்ணால் 81, கூட்டினா 130. ஸோ ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஏ ஆப்ஷன் 130 ஆன்சர். அடுத்து நம்ம பார்க்க போகிற கணக்கு பாருங்க. அடுத்து 8வது கணக்கு. 8வது கணக்கு பாருங்க. இங்கே என்ன மொதல் இதில் மட்டும்தான் நம்பர் கொடுக்கல. இங்கே பாருங்க 7 8 9 இங்கே நம்பர் கொடுக்கல, மீதிலாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன அதுக்கு என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்றத பார்க்கலாம். சரி, முதல்ல இந்த மற்றதை பாருங்க. 13யும் 15யும் பெருக்கி அதுலேருந்து 15 கழிக்கிறோம். இங்கே பாருங்க, இந்த இந்த கிராஸில் இருக்கிறத பெருக்கிறோம். 13யும் 17யும் பெருக்கி அதுலேருந்து 15 கழிக்கிறோம். 206 இந்த நம்பர் வருது. அதே மாதிரி இந்த 11யும் 12யும் பெருக்கி அதுலேருந்து 13 கழிச்சு 119 வருது. அப்போ அதே மாதிரி 7யும் 9யும் பெருக்கணும். 9 7 63, அதுலேருந்து 8 கழிச்சா நமக்கு 55. ஸோ ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஏ ஆப்ஷன். சரிங்களா? அந்த கிராஸில் இருக்கிற நம்பரை பெருக்கி அந்த மீதி இருக்கிற நம்பரால் கழிச்சோம்னா மீதி இருக்கிற அந்த மீதி எந்த நம்பர் வரும். அடுத்து 9வது கணக்கு பாருங்க. ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க, இல்லை கடைசி பாக்ஸ் என்ன நம்பர் அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? இதில் பார்த்தீங்கன்னா 56லேருந்து நல்லா புரியுங்க. இந்த 56லேருந்து 21 கழிச்சோம்னா நமக்கு 35 வரும். அது 2ஆல் பெருக்குனா 70. 87லேருந்து 45 கழிச்சோம்னா நமக்கு 42 வருது. 42 2ஆல் பெருக்குனா 84. அப்போ 180 115 கழிக்கும்போது நமக்கு 100 என்ன வரும், நமக்கு 100 அது சரி வெறும் 65 வரும். 65 2ஆல் பெருக்கும் 130. ஸோ அப்போ இந்த இடத்துல 130ன்னு வரணும் 2ஆல் பெருக்கும்போது. ஸோ ஆப்ஷன் வந்து ஏ ஆப்ஷன். ஸோ அடுத்த கணக்கு 10வது கணக்கு பாருங்க. இதுவும் அதே மாதிரி பாக்ஸ் தான். இங்கே நம்பர் வந்து விட்டு போயிருக்கு. என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 11 ஸ்கொயர் பண்ணி அதோட என்ன பண்ணுறாங்க 4 கூட்டுறாங்க. ஓகே, 121 ப்ளஸ் ஒரு 4 120. அதே மாதிரி 9 ஸ்கொயர் பண்ணி 11 கூட்டினா என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9 ஸ்கொயர் பண்ணி 81, அதோட 11 கூட்டினா என்ன வரும் 92. அதே மாதிரி 5 ஸ்கொயர் பண்ணி அதோட 3 கூட்டினா நமக்கு 28. ஸோ ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா டி ஆப்ஷன். சரிங்களா? இங்கே பாருங்க, அதாவது 11 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா அதாவது 9 ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும் நமக்கு 81. அதோட ஒரு 11 கூட்டு பாரு. 9 ஸ்கொயர் பண்ணி அதோட 11, இந்த 11 கூட்டினா இந்த சென்டருக்கு நம்பர் வருது. அதே மாதிரி 11 ஸ்கொயர் பண்ணி 121 ப்ளஸ் அதோட இந்த 4 கூட்டும்போது என்ன ஆகுதுன்னா நமக்கு 125. அதே மாதிரி 5 ஸ்கொயர் பண்ணால் 25, அதோட இந்த 3 கூட்டும்போது 28. ஸோ ஆப்ஷன் வந்து டி ஆப்ஷன் 28 வந்து ஆன்சர். அடுத்தது 11வது கணக்கு. 11வது கணக்கு பாருங்க. ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க, அதில் வந்து கடைசி பாக்ஸ் மட்டும் நம்பர் விட்டு போயிருக்கு. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோன்னா 17யும் அதோட 8 2 பெருக்கணும்னா 16, அதோட 17 கூட்டினா 33. ஸோ இந்த நமக்கு வந்து காலம் வைஸ், அதாவது இந்த நிரல் வைஸே நம்ம எழுதுறோம். அதே மாதிரி என்ன பண்ணுறோம், நம்ம இங்கே இந்த மொதல் நம்பரை 2ஆல் பெருக்கிறோம். சரிங்களா? 10, அதோட இந்த 11 கூட்டுறோம். அப்போ 21. இந்த ஆன்சர் வருதுங்களா? இந்த 8 2ஆல் பெருக்கி 17 கூட்டினா 33. அதே மாதிரி இந்த 7 2ஆல் பெருக்குனா 14, அதோட இந்த 15 கூட்டும்போது நமக்கு 29 வரும். ஸோ சி ஆப்ஷன் வந்து கரெக்ட்.
சரிங்களா? ஸோ நம்ம எப்படி வரும், ரோ வைஸ் வருமா, காலம் வைஸ் வருமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ராக்டிஸ் பண்ண தான் நமக்கு தெரியும். நம்ம சரியா சம் போடும்போது ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல யோசிக்கணும் இதெல்லாம். அடுத்து 12வது கணக்கு பாருங்க. 41, 43, 4, 47, 53, 36, 61, 44 அப்படின்னு 4ன்னு குடுத்துருக்காங்க. ஸோ என்ன பண்றாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இங்க வந்து பார்த்தீங்கன்னா ரோ வைஸ் தான். ஒண்ணும் இல்ல. 43ல இருந்து 41 கழிச்சா 2, 2 2ஆல பெருக்குனா என்ன வரும் நமக்கு 4. அதாவது ஸ்கொயர் பண்ணா 4. அதே மாதிரி 53ல இருந்து 47 கழிச்சோன்னா 6, 6 ஸ்கொயர் பண்ணா 36. ஓகேங்களா? அப்போ 6ல இருந்து என்ன வந்திருக்கணும் நமக்கு இங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து 4ன்னு வந்திருக்கு. அப்ப 2 தான் ஸ்கொயர் பண்ணியிருப்பாங்க. அப்ப இதுல இருந்து இத கழிச்சா நான் வந்து 2 வரணும். அப்ப 61ல எத கழிச்சா 2 வரும்னா 59 இருந்தா தான் 61ல 59 கழிச்சா 2 வரும். 2 ஸ்கொயர் பண்ணா 4 வரும். அப்ப 59 ஆன்சர். ஸோ 59 இஸ் ஆன்சர். அடுத்தது 13வது கணக்கு பாருங்க. இப்போ 4, 9, 25, 4, 9, 25 அதே மாதிரி 49, 361, 129, 129, 289 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரி, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா 2 ஸ்கொயர் பண்றோம். 2 ஸ்கொயர் பண்ணா 4, அப்புறம் 3 ஸ்கொயர் பண்ணா 9. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 5 ஸ்கொயர் பண்றோம். அடுத்து 7 ஸ்கொயர் பண்றோம். ஸோ இந்த மாதிரி 11 ஸ்கொயர் பண்றோம். ஓகேல 13 எல்லாமே பகா எண்களை தான் ஸ்கொயர் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அதே மாதிரி அந்த ஆர்டரா பார்க்கும்போது இப்போ 361 ஸ்கொயர் பண்ண 289 ஸ்கொயர் பண்ணியிருக்காங்க. எல்லாமே ஆர்டரா பண்ணியிருக்காங்க. எது விட்டு போயிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது 23 ஸ்கொயர் பண்ணணும். அடுத்து எல்லாமே ஸ்கொயர் பண்ணியாச்சு. லைனா ஆர்டரா பார்க்கும்போது 2 ஸ்கொயர், 3 ஸ்கொயர், 11 ஸ்கொயர், 17, 19 ஸ்கொயர். அதுக்கடுத்து இருக்கிறதுனா 23 தான் இருக்கு. அப்போ 23 ஸ்கொயர் பண்ண நமக்கு 529. ஸோ அப்போ சென்டர்ல வந்து நமக்கு 529 வரணும். ஸோ டி ஆப்ஷன். அப்படியே லைனா நம்ம வந்து பகா எண்களை ஸ்கொயர் பண்ணி வர்க்கப்படுத்திட்டு வரும். வர்க்கப்படுத்தி எழுதுறோம். அடுத்தது 190, 21, 13 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரொம்ப சிம்பிள். இங்க பாருங்க. இந்த 13 ஸ்கொயர் பண்ணி அதோட இந்த 21 கூட்டினா 190 வருது. 169 13 ஸ்கொயர் பண்ணா அதோட ஒரு 21 கூட்டினா நமக்கு என்ன வருதுன்னா 190. அதே மாதிரி 12 ஸ்கொயர் பண்ணா 144. 144ஓட அந்த 16 கூட்டும்போது நமக்கு என்ன வரும் அப்படின்னா 160 வருது. அதே மாதிரி 11 ஸ்கொயர் பண்ணா 121. அதோட எதை கூட்டினா 130 வரும் அப்படின்னு பார்க்கும்போது 9 கூட்டினா தான் 130 வரும். அப்போ இந்த இடத்துல விடுபட்ட எண்ணத்துல 9. ஸோ ஏ ஆப்ஷன். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போற 15வது கணக்கு பாருங்க. 15வது கணக்கு 5, 11, 36. சரிங்களா? ஒன்றும் இல்லை. 5 ஸ்கொயர் பண்ணுங்க 25. 25ஓட இந்த 11 கூட்டினா 36. 11 ஸ்கொயர் பண்ணால் 121. அதோட ஒரு 4 கூட்டினா 125. 15 ஸ்கொயர் பண்ணால் 225. அதோட எதை கூட்டினா நமக்கு 240 வரும். 15 கூட்டினா வரும். ஸோ ஆப்ஷன் வந்து ஏ ஆப்ஷன். 15 வரணும் அந்த இடத்துல. 15 கூட்டினா 240 வரும் இல்லைங்களா? ஸோ ஆப்ஷன் வந்து ஏ ஆப்ஷன். அடுத்து நம்ம பார்க்க போற கணக்கு வந்து 16வது கணக்கு. இங்க பாருங்க 4, 7 ஒரு நம்பர் விட்டு போயிருக்கு. அடுத்தது 5, 6 அதே மாதிரி 7, 2 அப்படின்னு விட்டு போயிருக்கு. சரி, முதல்ல மற்றது பாருங்க. 5 ஸ்கொயர் பண்றோம், 6 ஸ்கொயர் பண்றோம், ரெண்டுத்தையும் கூட்டணும். 5 ஸ்கொயர் பண்ணா 25, 6 ஸ்கொயர் பண்ணா 36. கரெக்டுங்களா? 5 கியூப் பண்ணணும். 5 கியூப் பண்ணிட்டு 125. அதில் 6 ஸ்கொயர் பண்ணிக்கிறோம். அப்போ ரெண்டுத்தையும் கூட்டினா 161. அதே மாதிரி 7 கியூப் பண்ணிங்கன்னா 343 ப்ளஸ் 2 ஸ்கொயர் பண்ணால் 4 இல்லைங்களா? அப்போ 347. அதே மாதிரி 4 கியூப் பண்ணிங்கன்னு வச்சுங்களேன் 64. 7 ஸ்கொயர் பண்ணால் ஒரு 49. ரெண்டுத்தையும் கூட்டினீங்கன்னா 123. ஸோ ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா சாரி 113. ஸோ சி ஆப்ஷன். ஸோ 113 ஆன்சர் சி ஆப்ஷன். அடுத்து நம்ம பார்க்க போற கணக்கு வந்து பார்த்தீங்கன்னா 17வது கணக்கு பாருங்க. ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் மொதல் நம்பரை விட்டு போயிருக்கு. மீதி இருக்கிற நம்பர்லாம் பார்க்கும்பொழுது 17 4ஆல் பெருக்கி அதோட 68 என்ன பண்ணுறாங்க பாருங்க. 17 × 4 வேல்யூவும் 68 × 3 ரெண்டுத்தையும் இது பண்ணோம்னா நமக்கு வந்து 204 வருது. ஓகேங்களா? அந்த 17 4ஆல் பெருக்கிறது என்ன வரும் அப்படின்னா 68 வருது. 68 3ஆல் பெருக்குன்னா என்ன வருது 204. சரிங்களா? அதே மாதிரி 19 4ஆல் பெருக்கணும் 76 வரும். 76 3ஆல் பெருக்குன்னா 228. ஸோ அதே கான்செப்ட் தான் இப்போ இங்கே இது பண்ண போகிறோம். 32 3ஆல் பெருக்குன்னா சரி 4ஆல் பெருக்கணும்னா என்ன வரும் நமக்கு 128 வரும். அது 128 என்ன பண்ணணும் நம்ம 3ஆல் பெருக்கணும். ஸோ 3ஆல் பெருக்கும்பொழுது நமக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
384 வரும். ஸோ ஆப்ஷன் சி ஆப்ஷன். அடுத்தது 18வது கணக்கு பாருங்க. ஸோ இதில் விட்டு போன நம்பர் வந்து இது விட்டு போயிருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணுறோங்க, 13ஓட 3 கூட்டினா என்ன வரும் அப்படின்னா 22. 22 மறுபடியும் ஒரு 3 கூட்டினா 25. அப்புறம் என்ன பண்ணுறோம், நம்ம 17 இந்த 2 நம்பரையும் கூட்டிக்கிறோம். அப்புறமா அதோட 3 கூட்டுறோம். அதுமாதிரி இது 2 நம்பரும் கூட்டினா என்ன வரும், நமக்கு 28 வரும். இந்த 28 என்ன பண்ணுறோம், நம்ம 11 கூட்டுறோம். அதாவது இங்கே என்ன நம்பர் இருக்கோ அதை கூட்டணும், வேற ஒன்றும் இல்லை. சரிங்களா? அதே மாதிரி பாருங்க, அப்போ 9ஓட எதை வந்து கூட்டணும், அதோட ஆன்சர் வந்து 19 வருது இல்லைங்களா? 9 9 + எக்ஸ், சாரி 9 + எக்ஸு, அப்புறம் ப்ளஸ் மறுபடியும் அந்த 9 + எக்ஸ் + எக்ஸ் = 19. அப்போ என்ன வரும்னா 2x = 10. அப்போ x = 5. ஸோ ஆன்சர் வந்து 5 வரும். அதாவது என்ன சொல்றாங்கன்னா, இப்படி கூட சொல்லலாம், 19 அதை இந்த 2வது நம்பரால் 2ஆல் பெருக்கலாம். 2ஆல் பெருக்குனா 6 கூட்டினா 25, இப்படி போட்டுக்கலாம். 17 ப்ளஸ் இந்த 11 2ஆல் பெருக்குனா 22. அப்போ என்ன பண்ணலாம், 39 அப்படின்னு. அதே மாதிரி இங்கே 9 9 இங்கே இருக்கிற நம்பர் 2ஆல் பெருக்கி கூட்டணும். அப்போ 19ல் 9 போச்சுன்னா 10 10னா 2 10, அப்போ 5 தான் இங்கே இருக்கும். சரிங்களா? ஸோ எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். நம்ம எப்படி வேணாலும் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோமோ ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அதுக்கு ஆன்சர் பண்ணிக்கலாம். ஸோ ஆன்சர் வந்து 5. அந்த இடத்துல வந்து பி ஆப்ஷன் 5. அடுத்தது 19வது கணக்கு பாருங்க. இப்போ விடுபட்ட எண்ணை கண்டுபிடிக்கணும். இங்கே பாருங்க, 9 2ஆல் பெருக்குனா 18, அதுக்கு நேராக இருக்க நம்பர் கிடைக்குது. 8 2ஆல் பெருக்குனா 16. அப்போ 6 2ஆல் பெருக்குனா என்ன வரும், 12 இல்லைங்களா? ஸோ ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சி ஆப்ஷன் 12 ஆன்சர். அடுத்த கணக்கு, அடுத்து 20வது கணக்கு பாருங்க. ஸோ இதில் விட்டு போயிருக்க என்ன கண்டுபிடிக்கணும். ஸோ 158 அதோட 21 கூட்டினோம்னா நமக்கு 179 கிடைக்குது. 179 23 கூட்டினா 202 கிடைக்கும். 202 25 கூட்டினா 227. ஸோ என்ன பண்ணுறோம், நம்ம 2 கூட்டிக்கிறோம், வேற ஒன்றும் இல்லை. அது 21 21 அப்படியே கூட்டி போட்டுருவோம். அடுத்த கணக்கு 21வது கணக்கு பாருங்க. இப்போ இந்த 3த்தையும் அப்படியே பெருக்குங்க. 7 × 5 7 35 35 × 6 என்ன வரும், நமக்கு 210 வருது. ஸோ அது என்ன பண்ணுறோம், 2ஆல் வகுக்கிறோம், வகுத்தா 105. அதே மாதிரி என்ன பண்ணுறோம், 7 5 35 35 × 4 அப்படின்னு பார்க்கும்போது 4 3 12 4 5 20 150. 150 வந்து என்ன பண்ணணும் நம்ம, அதே மாதிரி 2ஆல் வந்து சரி 140. 7 35 35 × 4 வந்து என்ன வரும், நமக்கு 4 3 12 4 5 20. எஸ் 140. 140 2ஆல் வகுக்கும்போது 70. ஸோ ஆப்ஷன் வந்து பி ஆப்ஷன். அடுத்து நம்ம பார்க்க போகிற கணக்கு வந்து 22வது கணக்கு பாருங்க. இப்போ இது அப்படியே எல்லாத்தையும் பெருங்க. 4 5 20, 3 3 9 இல்லைங்களா? 4 5 20, 3 3 9 9 2 180 அப்படின்னு வருது பெருக்குனா. ஸோ அதுக்கான ஆன்சர் பாருங்கள். எல்லாத்தையும் என்ன பண்ணணும், கூட்டி ஸ்கொயர் பண்ணிடுறேன், அவ்வளோதான். அந்த கொடுத்ததுக்கு எண் எல்லாத்தையும் கூட்டி அதை ஸ்கொயர் பண்ணு. 15 கூட்டினா ஸ்கொயர் பண்ண 225. அதுமாதிரி எல்லாத்தையும் கூட்டம் 2 4 5 3 கூட்டினா 14 ஸ்கொயர் பண்ண 196. அப்போ மீதி நம்பர் கூட்டும்போது 6 4 4 3 கூட்டினா 17 ஸ்கொயர் பண்ண 289. ஸோ பி ஆப்ஷன். ஸோ அடுத்து 23வது கணக்கு பாருங்க. இப்போ இதில் 476லேருந்து 351 கழிச்சோம்னு வச்சுங்களேன், கழிச்சா என்ன ஒரு 125 வரும். அதை 3ஆல் பெருக்குனா இது. அதேமாதிரி 418 288லேருந்து கழிச்சு அதை என்ன பண்ணுறோம், 3ஆல் பெருக்குனா அதை கழிச்சோம்னா 130 வருது. அதை 3ஆல் பெருக்கும்போது 390. ஸோ டி ஆப்ஷன். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிற கணக்கு வந்து பார்த்தீங்கன்னா 24வது கணக்கு. என்ன இருக்குது அப்படின்னா 3 4 6 அதுக்கடுத்து அப்படியே நேராக 19 169. ஒன்றும் இல்லை, 3த்தையும் கூட்டி அதை ஸ்கொயர் பண்ணிக்கிறாங்க, அவ்வளோதான். 10 13 ஸ்கொயர் 169. இது எல்லாத்தையும் அப்படியே கூட்டினோம்னா 9 14 ஸ்கொயர் 196. இது எல்லாத்தையும் கூட்டினோம்னா 11 13 ஸ்கொயர் 169. ஸோ ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஏ ஆப்ஷன். அடுத்து நம்ம பார்க்க போகிற கணக்கு வந்து 25வது கணக்கு. ஸோ 25வது கணக்கு பாருங்கள். மற்றதை பாருங்கள், எல்லாத்தையும் வந்து என்ன பண்ணுறோம், நம்ம இந்த கிராஸில் இருக்கிறத பெறுவோம். 9 9 81, 4 16, ரெண்டுத்தையும் கூட்டினோன்னா 97, 7 49, 6 6 36 கூட்டினோன்னா 85. அதேமாதிரி 3 3 9 + 8 8 64 கூட்டினா 73. ஸோ ஏ ஆப்ஷன் இஸ் ஆன்சர்.
ஸோ ஆன்சர் வந்து ஏ ஆப்ஷன் 73 ஆன்சர். அடுத்து 26வது கணக்கு. இங்க பாருங்க. ஸோ எல்லாத்தையும் கூட்டி என்ன பண்றோம், இங்க பாருங்க. எல்லாத்தையும் கூட்டி என்ன பண்ணணும், 4ஆல வகுக்கிறோம், அவ்வளவுதான். 54, 33, 17, 36 எல்லாத்தையும் கூட்டி 4ஆல வகுக்கிறோம். ஸோ கூட்டும்போது 140 வருது. 4ஆல வகுத்தா 35. அதே மாதிரி கூட்டினா 180, 4ஆல வகுத்தா 45. அதே மாதிரி இதை எல்லாத்தையும் கூட்டினா என்ன வரும் பாருங்க, 57. 57 கூட என்ன பண்ணணும், 75 கூட்டணும் அப்படின்னா 132. 132 என்ன பண்றோம் நம்ம, 203. 203, 210, 220 வருது. ஸோ 220 4ஆல் வகுக்கும்போது என்ன வருது நமக்கு, 55. ஸோ ஆன்சர் வந்து ஏ ஆப்ஷன். ஸோ அடுத்த கணக்கு வந்து 27வது கணக்கு. ஸோ 27வது கணக்கு பாருங்க. ஸோ 27வது கணக்குன்னா எல்லாமே பாருங்க, எல்லாமே ரூட் எடுக்கிற நம்பர். இதுக்கு ரூட் எடுத்தா என்ன வரும், 6. இதுக்கு ரூட் எடுத்தா 7. இதுக்கு ரூட் எடுத்தா 9. இதுக்கு ரூட் எடுத்தீங்கன்னா 4 இல்லைங்களா. எல்லாமே வந்து ரூட் எடுக்கக்கூடிய நம்பர் தான். ஸோ 4, 6, 7, 9 எல்லாத்தையும் கூட்டினோம்னா 26 வருது. அதை 2ஆல வகுக்கிறோம், அவ்வளோதான். எல்லாத்தையும் ரூட் எடுத்து கூட்டி 2ஆல வகுக்கிறோம். ஸோ அடுத்த நம்பர் என்ன பாருங்க, இது பாருங்க 5. 25 ரூட் எடுத்தா 5 ப்ளஸ் 4 ரூட் எடுத்தா 2 ப்ளஸ் 36 ரூட் எடுத்தா 6 ப்ளஸ் 9 3 கூட்டினா 9, 11, 16. 16 வந்து நம்ம 2ஆல வகுக்கும்போது 8 கரெக்டாக வருது. அதே மாதிரி தான் இது பாருங்க, 5. 25 ரூட் எடுத்தா 5 ப்ளஸ் 47, 11 ப்ளஸ் 3 எல்லாத்தையும் கூட்டினா 14. 14, 21, 26. 26 நம்ம 2ஆல வகுக்கும்போது 13. ஸோ ஏ ஆப்ஷன் இஸ் கரெக்ட். அடுத்து நம்ம பார்க்க போகிற கணக்கு வந்து பார்த்தீங்கன்னா 28வது கணக்கு. சரிங்களா. 28வது கணக்கு பாருங்க. 158, 300, 233, 591, 646 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 233லேருந்து 158 கழிக்கணும். 231, 158 கழிச்சோம்னா 158 கிடைக்கும். 300 அது 233லேருந்து நம்ம 158 கழிச்சா அந்த சென்டரில் இருக்கிற நம்பர் கிடைக்குது. அப்போ 640லேருந்து 591 நம்ம கழிக்கும்போது நமக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன நம்பர் வரும் பாருங்க. 646லேருந்து 591 கழிச்சா, அதாவது இந்த 233லேருந்து 158 வந்து கழிச்சா 75. 75 4ஆல் பெருக்குறாங்க, அதான் 300. அதே மாதிரி இங்கே 55 வரும், கழிச்சா அது 4ஆல் பெருக்குனா 220. ஸோ ஆப்ஷன் வந்து பி ஆப்ஷன். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது 29வது கணக்கு. இப்போ 25லிருந்து இந்த 21 கழிக்கிறோம். அப்போ 4 வருது. சரிங்களா. 4 இன்ட்டு இந்த 7, 5 கூட்டி என்ன பண்ணால் அதுக்கு 2ஆல் வகுக்கிறோம். 7, 5 கூட்டினா 12, 2 வந்து 6. ரெண்டுத்தையும் பெருக்குனா 24. சரிங்களா. ஸோ அதே தான் அடுத்தது பாருங்கள். இது ரெண்டுத்தையும் கழிக்கணும். 29, 26 போச்சுன்னா 3. அதேமாதிரி 12 வந்து பார்த்தீங்கன்னா இது 2 வந்து பார்த்தீங்கன்னா கூட்டணும். 20ல் அதில் பாதி வந்து பார்த்தீங்கன்னா 10. அப்போ 10 வருது. 10 × 3 30 கரெக்டாக வருது. ஸோ அதே கான்செப்டை நம்ம என்ன பண்ணுறோங்க, இது ரெண்டுத்தையும் கழிக்கணும். 28ல் 23 போச்சுன்னா 5 இன்ட்டு இந்த 4ஐயும் 6ஐயும் கூட்டினா 10. 10 2ஆல் வகுத்தா 5. அப்போ 5 25. ஸோ ஆப்ஷன் வந்து ஏ ஆப்ஷன். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிற கணக்கு வந்து 30வது கணக்கு பாருங்கள். 30வது கணக்கு பாருங்கள். ஸோ இங்கே விடுபட்டதை விட்டுடுங்க. 81ஐயும் 9ஆல் வகுத்து 89 வகுத்தா 9. 9 2ஆல் பெருக்குனா 18. அதேமாதிரி 132 11ஆல் வகுத்தா 12. 12 2ஆல் பெருக்கணும்னா 24. அப்போ 96 12ஆல் வகுத்தோம்னா 8. 8 2ஆல் பெருக்குனா 16. ஸோ ஆப்ஷன் வந்து ஏ ஆப்ஷன். அடுத்து நம்ம பார்க்க போகிறது 31வது கணக்கு, கடைசி கணக்கு. கீழ்காணும் படத்தில் உள்ள மாநிலத்தின் பெயர். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா விட்டு போயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்க, நாகாலாந்து. சரிங்களா. எண்ணும் எல்லும் விட்டு போயிருக்கு. ஸோ ஆப்ஷன் வந்து டி ஆப்ஷன். ஸோ நாகாலாந்து ஆன்சர். அவங்களே கொடுத்துருக்காங்க. ஒரு மாநிலத்தின் பெயர் அப்படின்னு கொடுத்ததுனால தான் நம்ம கரெக்டாக கண்டுபிடிக்க முடியும்.